Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இன்றைய நவீன சூழ்நிலையில் மாடலிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமில் இருந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வரை விவரிப்பதற்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்கள் மிகவும் உபயோகமாக இருக்கின்றன. இதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமாகிறது. இதை கருத்தில் கொண்டு இந்த இன்ட்ரடக்டரி கோர்ஸ் ஆன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ற பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இந்த புத்தகங்களை பின்பற்றி இந்த பாடங்களை நாம் கற்போம். இன்று நாம் கற்கப்போகும் விஷயங்கள் என்ன என்று பார்த்தால், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் என்பது என்ன என்று விவரித்து, பின்னர் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக வெப்ப பரிமாற்றம் பற்றிய நிகழ்வை தெளிவுபடுத்தி கொண்டு அதை கொண்டு அடிப்படை சொற்கள் என்ன என்று பார்த்து அவற்றை புரிந்து கொள்வோம். அதற்கு பின்னர் நமக்கு தேவையான டெஃபனிஷன்ஸ், ஆர்டர் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், டிகிரி ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். பின்னர் இவற்றையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டு விட்டோமா என்பதற்கு சில வினா விடைகளை பார்த்து தெரிந்து கொள்வோம். தற்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பது என்ன என்பதை பார்ப்போம். கணிதத்தில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பது ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், அவற்றை சார்ந்த டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் மற்றும் அதன் பல்வேறு வரிசை தோன்றல்கள் இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பினை விளக்கும் கணித உறவு ஆகும். உதாரணமாக dy by dx is equal to 3 sin x என்று முதல் உதாரணத்தை பார்த்தால், அது முதல் வரிசை வழித்தோன்றலுக்கும் ஃபங்க்ஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இடையே உள்ள கணித உறவை விளக்கும் சமன்பாடாக இருக்கிறது. இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், இதில் இரண்டாவது வரிசை வழித்தோன்றல், முதல் வரிசை வழித்தோன்றல், டிபெண்டன்ட் வேரியபிள் y அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பினை விளக்கும் கணித உறவு சமன்பாடாக இங்கு விவரிக்கப்படுகிறது. இவை எல்லாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் உதாரணங்கள் ஆகும். இதில் ஒரு சார்பு மாறி y ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது சுயாதீன மாறி எக்ஸை பொறுத்து அமைந்திருக்கிறது. அதுவே கீழே உள்ள உதாரணங்களில் u என்பது சார்பு மாறி, அது மதிப்பு அறியப்படாத சார்பு மாறி, அது இரண்டு சுயாதீன சார்பு மாறிகள், அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அவற்றின் அளவை பொறுத்து அமைந்துள்ளது. இந்த மூன்று உதாரணங்களும் u ஒரு சார்பு மாறி இரண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிளின் அளவை பொறுத்து அவற்றின் மதிப்பு அமையுமாறு கணித உறவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா உதாரணங்களுமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகும். இவற்றில் நாம் முக்கியமாக இந்த பாடத்திட்டத்தில் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு அல்லது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பற்றி படிக்கப் போகிறோம். இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பது ஒரு கணித உறவு. எவற்றிற்கு இடையே உள்ள கணித உறவு? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ், டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் அண்ட் பல வரிசை வழித்தோன்றல்கள் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இவற்றிற்கு இடையே உள்ள கணித உறவு சமன்பாடாக எழுதுவதுதான் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுகிறோம். இந்த கணித உறவில் நாம் சொன்னபடி எக்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒய் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் ப்ரைம்ஸ் டினோட் டெரிவேட்டிவ் ஆஃப் த டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய் with respect to x.
y prime என்பது முதல் வரிசை வழித்தோன்றல், y double prime என்பது இரண்டாவது வரிசை வழித்தோன்றல், y to the n என்பது nth வரிசை வழித்தோன்றல் of y with respect to x. உதாரணமாக dy by dx is equal to x cubed into cos of x plus y என்பதில் dy by dx முதல் வரிசை வழித்தோன்றல் of y with respect to x, x cubed function of independent variable, cos of x plus y என்பது function of independent variable x and dependent variable y. இவற்றிற்கு இடையே உள்ள உறவு அல்லது தொடர்பை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தெளிவுபடுத்துகிறது. இந்த உதாரணத்தில் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் y with respect to x plus 5 times the first order derivative raised to the power of 3 plus 7 times the dependent variable equal to e power x என்ற உறவு கணித உறவாக சமன்பாடாக கொடுக்கப்பட்டு உள்ளது. இவையெல்லாம் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளுக்கு உதாரணமாக இருக்கின்றன. அதுவே அந்த கணித உறவு x y z zx zy zxx zxy zyy etc. is equal to 0 என்று சமன்பாடாக கொடுக்கப்பட்டிருந்தால் இதை பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது பகுதி வகையீட்டு சமன்பாடு என்று கூறுகிறோம். இதில் z என்பது டிபெண்டன்ட் வேரியபிள், அது x y என்ற இரண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை சார்ந்தது. z மதிப்பு அறியப்படாத டிபெண்டன்ட் வேரியபிள், z இன் மதிப்பு x y என்ற இரண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிளின் அளவை பொறுத்தது. z with respect to x, z with respect to y என்பதெல்லாம் partial derivative of z with respect to x and partial derivative of z with respect to y, இவையெல்லாம் முதல் வரிசை பகுதி வழித்தோன்றல்கள் of z with respect to x and z with respect to y. zxx zxy zyy இவை இரண்டாவது வரிசை பகுதி வழித்தோன்றல் of z with respect to x 2 times, x and y and then y 2 times. இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பு f of x y z zx zy etc. equal to 0 என்று குறிப்பிட்டிருந்தால் இந்த சமன்பாடு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணமாக இங்கே zxx plus zyy equal to 0 என்பது ஒரு செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகும். அதுவே zx plus zy என்று ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாடு முதல் வரிசை பகுதி வகையீட்டு சமன்பாடாக கூறுகிறோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்கள் சயின்ஸ், என்ஜினியரிங், சோஷியல் சயின்ஸ் மற்றும் எக்கனாமிக்ஸ் போன்ற பல துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக வெப்ப பரிமாற்றம், வேவ் ப்ராபகேஷன், வானிலை அறிவிப்பு, கண்ட்ரோலிங் தி ஃப்ளைட் ஆஃப் ஏரோப்ளேன்ஸ் போன்றவற்றில் நிகழும் செயல்களை விவரிப்பதற்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்கள் மிகவும் பயன்படுகின்றன. மற்றும் இந்த டைனமிக்கல் சிஸ்டம்ஸ் அமைப்பு வேரிஸ் கண்டினியூஸ்லி வித் டைம். அந்த மாறுதலை நாம் மாடல் செய்வதற்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸை விவரிக்கும் மேத்தமேட்டிக்கல் மாடலாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களை நாம் குறிப்பிடுகிறோம். இப்பொழுது நாம் வெப்ப பரிமாற்றம் என்ற நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். ஒரு காஃபி மக்கில் காஃபி இருக்கிறது. அதை இங்கு உள்ள சரௌண்டிங்கில் வைத்து கொள்வதாக எடுத்துக்கொள்வோம். சரௌண்டிங்கை விட காஃபி சூடாக இருந்தால் அல்லது வெப்பம் இல்லாமல் இருந்தால் காஃபியின் வெப்பநிலை சரௌண்டிங்கின் வெப்பநிலையை நெருங்க தொடங்குகிறது. அதாவது காஃபி ஹாட்டாக இருந்தால் காஃபியின் வெப்பநிலை குறைய தொடங்குகிறது. அதுவே காஃபி வெப்பம் இல்லாமல் இருந்தால் அது காஃபியின் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்குகிறது. இந்த வெப்பநிலை பரிமாற்றத்தை, அதாவது காஃபியினுடைய வெப்பநிலையும்
சரௌண்டிங்கில் உள்ள வெப்பநிலைக்கும் இடையேயான பரிமாற்றத்தை நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் என்பது விவரிக்கிறது. அது சொல்கிறது, the rate of change of temperature of the object placed in a surrounding is negatively proportional to the difference between the temperature of the object and the temperature of the surrounding என்பது. இதை நாம் புரிந்து கொள்ளலாம். சப்போஸ் u சார்பு மாறியாக எடுத்துக்கொண்டு u டெம்பரேச்சர் அட் டைம் t என்று எடுத்துக்கொண்டால் t என்பது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஆகிறது. அதனால் u of t என்பது டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி அட் டைம் t என்பதை குறிக்கிறது. அதை ஒரு சுற்றுச்சூழலில் நாம் வைக்கிறோம், அதாவது சரௌண்டிங்கில் வைக்கிறோம். அந்த சரௌண்டிங்க்கு ஒரு வெப்பநிலை இருக்கிறது, அதை T0 என்று குறிப்போம். அப்பொழுது காஃபியினுடைய வெப்பநிலைக்கும் சரௌண்டிங்கினுடைய வெப்பநிலைக்கும் உள்ள வித்தியாசம் u of t மைனஸ் T0 என்பது ஆகும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவல் சொல்லுகிறது, du by dt rate at which the காஃபியினுடைய வெப்பநிலை மாறுகிறது எப்படி இருக்கிறது என்றால் du by dt is proportional to the difference between the coffee's temperature which is u and surrounding temperature which is T0. So du by dt proportional to minus u minus T0. ஏனென்றால் நெகட்டிவ்லி ப்ரொபோர்ஷனல் டு என்று நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் விவரிக்கிறது. அதனால் du by dt is equal to minus k times u minus T0. K is a positive constant and it is called the transmission coefficient. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மாடல் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகும். du by dt என்பது ரேட் முதல் வரிசை வழித்தோன்றல் ஆஃப் u வித் ரெஸ்பெக்ட் டு t. அதுவும் அந்த சார்பு மாறி uவும் சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது. அதவற்றிற்கு இடையே உள்ள உறவு இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது du by dt equal to minus k into u minus T0 என்பது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகும். அது சாதாரண வகைக்கீழ் சமன்பாடாக இருக்கிறது. இஃப் காஃபியோட டெம்பரேச்சர் சரௌண்டிங் டெம்பரேச்சரை விட அதிகமாக இருந்தால், அதாவது u of t greater than T0 ஆக இருந்தால் du by dt உடைய சைன் நெகட்டிவாக இருக்கும். அப்படி என்றால் காஃபி கூலாக தொடங்குகிறது என்பது ஆகும். அதுவே u of t T0 விட குறைவாக இருந்தால் du by dt பாசிட்டிவ் ஆகும். அப்படி என்றால் காஃபியினுடைய வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கும் என்று புரிகிறது. இந்த k என்ற டிரான்ஸ்மிஷன் கோஎஃபிஷியன்ட் காஃபியினுடைய வெப்பநிலைக்கும் சுற்றுப்புறத்தினுடைய வெப்பநிலைக்கும் இடையிலான வெப்ப பரிமாற்றத்தை மெஷர் பண்ணக்கூடிய கோஎஃபிஷியண்டாக இருக்கின்றது. k பெரியதாக இருந்தால் வெப்ப பரிமாற்றம் வேகமாக நடைபெறுகிறது என்று அர்த்தம். k சிறியதாக இருந்தால் இந்த வெப்ப பரிமாற்றம், அதாவது ஹீட் டிரான்ஸ்ஃபர் மெதுவாக நடைபெறுகிறது என்று புரிகிறது. இந்த உதாரணத்தை கொண்டு அதில் நாம் பார்த்த சில வார்த்தைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த உதாரணத்தில் t என்பது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதை நாம் சுயாதீன மாறி என்று கூறுகிறோம். u of t என்பது டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது சார்பு மாறி. u இன் மதிப்பு நமக்கு தெரியாது, அறியப்படாத ஒன்று, அதைத்தான் நாம் இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும். u இன் மதிப்பு t-இனுடைய அளவை பொறுத்தது. இதில் k, T0 என்பவை பெராமீட்டர்ஸ் ஆஃப் த மாடல் என்று சொல்லுகிறோம். du by dt என்பது முதல் வரிசை வழித்தோன்றல் ஆஃப் u வித் ரெஸ்பெக்ட் டு t. அதை ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் u வித் ரெஸ்பெக்ட் டு t என்று சொல்லுவோம். ஸோ நமக்கு மாடல் செய்துள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அது du by dt equal to minus k into u minus T0 என்ற ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழுவாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.
இப்பொழுது இந்த கணித உறவை நாம் சால்வ் பண்ணக்கூடிய வழிமுறைகளை கற்க வேண்டும். அந்த வழிமுறைகள் என்ன என்பதைத்தான் நாம் இந்த பாடத்திட்டத்தில் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நமக்கு சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் தெரிய வேண்டும். அதனால் அவற்றையெல்லாம் கற்ற பின்பு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி தீர்வு கண்டுபிடிக்க முடியும், அதற்குரிய வழிமுறை என்ன என்பதை நாம் பார்ப்போம். ஸோ ஆர்டர் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இப்பொழுது நான் ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அந்த மாடல் என்று சொன்னேன். அப்படி என்றால் எப்படி ஆர்டர் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தீர்மானிப்பது என்ற சந்தேகம் நமக்கு மனதில் எழுகிறது. ஸோ பை தி ஆர்டர் ஆஃப் அன் ஈக்குவேஷன் we mean the order of the highest derivative that appears in the differential equation. உதாரணமாக இந்த d square y by dx square plus 5 dy by dx plus 6y equal to e power x plus cos x என்று எடுத்துக்கொண்டால் இந்த கணித உறவில் highest order derivative எது என்று பார்த்தால் இந்த d square y by dx square அதுதான் highest order derivative. அதாவது இரண்டாவது வரிசை வழித்தோன்றல் தான் மிக உயர்ந்த வழித்தோன்றலாக இந்த கணித உறவில் இருக்கிறது. அதனால் அதனுடைய ஆர்டர், அதாவது 2 என்பதே ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுகிறோம். ஸோ பை ஆர்டர் ஆஃப் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் we mean the order of the highest derivative. மிக உயர்ந்த வழித்தோன்றல் இந்த கணித உறவில் 2. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஆர்டர் 2 என்று தீர்மானிக்கிறோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டால் இதுவும் ஒரு கணித உறவு. இது ஒரு சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இதனுடைய ஆர்டர் என்ன என்று பார்த்தால் இதில் உள்ள ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அது dy by dx என்று தெரிகிறது. அதனுடைய ஆர்டர் 1. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஆர்டர் 1 என்று குறிப்பிடுகிறோம். இதில் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் உயர்ந்த வரிசை வழித்தோன்றல் 2ஆக இருக்கிறது. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நாம் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுகிறோம். அடுத்ததாக டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய டிகிரி என்பதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும். தி பவர் டு விச் the highest order derivative is raised to gives us the degree of the differential equation. இந்த முதல் உதாரணத்தில் பார்த்தால் the highest order derivative is d square y by dx square. The power to which it is raised to is 1. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய டிகிரி 1 என்று தீர்மானம் செய்கிறோம். அதுவே இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் dy by dx ஆக இருக்கிறது. அது முதல் வரிசை வழித்தோன்றல். அதனால் ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1. ஆனால் the power to which this highest order derivative is raised to is 3. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய டிகிரி 3 என்று கூறுகிறோம். ஆனால் அந்த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் raised to power 1. அதனால் இது ஃபஸ்ட் டிகிரி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை குறிக்கிறோம். ஒரு வகைக்கெழு சமன்பாட்டில் உள்ள மிக உயர்ந்த மிகைக்கெழுவின் வரிசையே சமன்பாட்டின் வரிசையாகும். அதை இந்த கணித உறவில் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் என்று பார்த்தால் அது d cubed y by dx cubed. அதனுடைய ஆர்டர் 3. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஆர்டர் 3 என்று தீர்மானிக்கிறோம். அந்த தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இஸ் raised to power 1. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் டிகிரி 1 என்று தீர்மானிக்கிறோம். டிகிரியை படி என்று சொல்லுகிறோம், ஆர்டரை வரிசை என்று சொல்லுவோம். அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வரிசை 3 படி 1 என்று கூறுவோம். அதாவது highest order derivative, second order derivative in this differential equation. அதனால் இதனுடைய ஆர்டர் 2. The power to which this highest order derivative is raised to is 1. அதனால் ஆர்டர் 2 டிகிரி 1 இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. அதனால்
ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இந்த தொடர்பில் இருப்பது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், அதாவது d²y/dx² என்பது. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று குறிக்கிறோம். The power to which it is raised to is 3. அதனால் இதனுடைய டிகிரி 3 என்று குறிக்கிறோம். இந்த உதாரணங்கள் மூலம் வரிசை எப்படி கண்டுபிடிப்பது, படி எப்படி கண்டுபிடிப்பது, அதாவது ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்பது என்பது தெளிவாக புரிகின்றது. அடுத்ததாக நாம் சில டெஃபினேஷன்ஸை பார்ப்போம். அதாவது நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பதின் அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று சொல்லுவோம் என்று நாம் பார்ப்போம். நாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சாதாரண வகைக்கெழு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் என்பதை முன்பே பார்த்து விட்டோம். அது ஒரு கணித விரவு. அதனுடைய அமைப்பு f(x, y, y' எக்ஸெட்ரா nth டெரிவேட்டிவ் எக்ஸெட்ரா = 0 என்று இருக்கும். அதில் உள்ள உறவை நம்மால் கீழே உள்ளவாறு எழுத முடியும் என்றால் அதற்கு நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம். அதாவது இந்த உறவில் f(x, y, y' எக்ஸெட்ரா the nth derivative = 0 என்று இருந்தால் அது nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று நாம் புரிந்து கொண்டு விட்டோம். ஏனென்றால் அந்த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் that appears in the differential equation is the nth ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த உறவை நம்மால் கீழே உள்ளபடி எழுத முடிந்தால் அதனை நாம் நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் n என்று குறிப்போம். எப்படி என்று பார்க்கலாம். இந்த சமன்பாட்டை நம்மால் a0(x) into nth derivative of y plus a1(x) into n-1th derivative of y plus etc. an(x) into y = g(x) என்று எழுத முடிந்தால் அது ஒரு நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகும். அப்படி முடியாவிட்டால் அது நேரியல் அல்லாத, அதாவது நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகும். உதாரணமாக கீழே உள்ள கணித உறவை பார்த்தால் a0(x) என்பது 1, அது d²y/dx² மல்டிப்ளை செய்கிறது. a1(x) என்பது x, அது dy/dx மல்டிப்ளை செய்கிறது. 5 அது ஒரு கான்ஸ்டன்ட், அது டிபெண்டன்ட் வேரியபிள் y மல்டிப்ளை பண்ணுகிறது. இவற்றிற்கு உடைய தொடர்பு சமன்பாடாக வெளிப்படுத்தும் பொழுது = ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் log x என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. இந்த உறவு தெளிவாக சொல்லுகிறது இது ஒரு நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று. ஏனென்றால் நம்மால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மேலே கொடுக்கப்பட்டுள்ளது மாதிரியே எழுத முடிந்திருக்கிறது. நம்மால் a0(x) என்ன, a1(x) என்ன, a2(x) என்ன, g(x) என்ன என்று தீர்மானமாக சொல்ல முடிகிறது. அப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதப்பட முடிந்தால் அது நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகும். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்திலும் நாம் பார்ப்பது என்னவென்றால் a0(x) is 1, அது dy/dx மல்டிப்ளை பண்ணுகிறது. a1(x) is constant which is 3, அது y மல்டிப்ளை செய்கிறது. this dy/dx plus 3y is equal to sin x என்று இந்த சமன்பாட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இது ஒரு நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதனால் இப்படி ஒரு கணித உறவு நம்மளிடம் கொடுத்து இதை பற்றி விளக்கு என்று சொன்னால் நாம் இதை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று இதை கிளாசிஃபை பண்ணுவோம். அதுவே இந்த உதாரணத்தை செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று விளக்குவோம். அதுவே இவ்வாறு நம்மால் எழுத முடியவில்லை என்றால் அதை நான்லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று சொல்லுவோம். கீழே உள்ள உதாரணத்தை பார்ப்போம். இந்த உதாரணத்தில் y d²y/dx²
ப்ளஸ் 2dy/dx இஸ் ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் d²y/dx² இஸ் y. ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இந்த வரிசை வழித்தோன்றலை மல்டிப்ளை செய்கிறது. அதனால் இந்த டேர்ம் இங்கே இருப்பது இது நேரியல் அல்லாத டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கிளியராக சொல்லுகிறது. அடுத்ததாக நாம் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். முன்னால் கொடுக்கப்பட்டுள்ள கணித தொடர்பில் இந்த ரைட் ஹேண்ட் சைடு g of x ஐடென்டிக்கலி 0வாக இருந்தால், அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உறவு y, y prime, y double prime etc. the nth derivative of y என்பதை a0 of x nth derivative plus a1 of x n minus 1th derivative of y etc. up to an of x into y equal to 0 என்ற கணித உறவு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை நாம் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுகிறோம். அதுவே g of x டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0வாக இருந்தால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சமப்படியற்ற சமன்பாடு, அதாவது நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று குறிக்கிறோம். இந்த உதாரணத்தை பார்த்தால் இதில் a0 of x x cubed, a1 of x 3x², a2 of x 7x, a3 of x 7, right hand side g of x is identically 0. அதனால் கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு நமக்கு தேர்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று தெளிவாக புரிகிறது. அதுவே இந்த உதாரணத்தில் dy/dx plus xy minus cos x is equal to 0 என்பது என்ன வகையான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று பார்த்தால், நாம் ஈக்குவேஷன் 2வில் கொடுத்துள்ளபடி எழுத வேண்டும். அதாவது a0 of x into dy/dx plus a1 of x into y equal to g of x என்ற வழியில் எழுத வேண்டும். அப்படி பார்த்தால் a0 of x 1, a1 of x is x, g of x is cos x. இப்படி எழுதியிருந்தால் கூட நாம் ஈக்குவேஷன் 2வில் கொடுக்கப்பட்டுள்ளபடி எழுதிவிட்டு பின் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கிளாஸிஃபை பண்ணுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனால்தான் a0 of x is 1, a1 of x is x and g of x is equal to cos x என்று சொல்கிறோம். So g of x is not equal to 0. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கிளாஸிஃபை பண்ண வேண்டும். இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். The fourth derivative of y plus 4 times the first derivative of y raised to 3 plus 6y equal to 6 cos 2x என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அமைப்பு a0 of x into fourth derivative of y plus a1 of x into the cube of the first derivative plus 6 times y equal to 6 cos 2x என்று இருக்கிறது. இதில் dy/dx என்பது to the power of 3 என்று அப்பியர் ஆகிறது. அதனால் இது நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகிவிடுகிறது. இது நான் ஹோமோஜீனியஸ், ஏனென்றால் g of x is not equal to 0. இது நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஏனென்றால் இதில் ஒரு டேர்ம் dy/dx the whole cubed என்று இருக்கிறது. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபோர்த் ஆர்டர் நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று குறிப்பிடுவோம். இந்த உதாரணத்தில் y prime minus 4x cubed y² equal to 0, x not equal to 0 என்பதை பார்த்தால் a0 of x is 1, a1 of x is 4x cubed, but a1 of x y² மல்டிப்ளை பண்ணுகிறது. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆனால் இந்த டேர்ம் 4x cubed y² என்பது நமக்கு தெளிவாக சொல்கிறது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் அ நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று. இந்த மூன்றாவது உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது 1/x² into d/dx of x² into dy/dx is equal to e to the power of -y. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1/x² into
x square into d by dx of dy by dx, that is d square y by dx square, plus dy by dx multiplied by derivative of x square, which is 2x, and that is equal to e to the power of minus y. இதை மேலும் simplify பண்ணினால் நமக்கு d square y by dx square plus 2 divided by x into dy by dx is equal to e to the power of minus y என்று வருகிறது. இதை a0 of x into d square y by dx square plus a1 of x into dy by dx is equal to e power minus y என்று எழுதலாம். இதிலிருந்து நமக்கு தெரிவது என்ன என்றால் a0 of x is equal to 1 and a1 of x is equal to 2 divided by x. லெஃப்ட் ஹேண்ட் சைடை பார்த்தால் அது நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறது. ரைட் ஹேண்ட் சைடை பார்த்தால் அதில் e to the power of minus y என்று இருக்கிறது. e power minus y, it is not purely a function of x, g of x. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆனால் இது நேரியல் அல்லாத, அதாவது நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏனென்றால் அதனுடைய ரைட் ஹேண்ட் சைட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய், வேர் ஒய் இஸ் தி டிபெண்டன்ட் வேரியபிள். மூன்றாவதாக கொடுக்கப்பட்டுள்ள இந்த உதாரணம் செகண்ட் ஆர்டர் நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று நாம் கிளாசிஃபை பண்ணுகிறோம். அடுத்ததாக நான்காவது எக்ஸாம்பிளை எடுத்துக்கொள்வோம். இதில் a d square x by dt square plus b dx by dt plus c into x என்று equal to 0 என்ற சமன்பாடு உள்ளது. இதிலிருந்து t independent variable, x dependent variable என்று புரிகிறது. இதில் இருக்கும் highest order derivative செகண்ட் ஆர்டராக இருக்கிறது. ஏனென்றால் d square x by dt square இந்த டேர்மில் அப்பியர் ஆகிறது. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், a b c என்பதெல்லாம் கான்ஸ்டன்ட், ரைட் ஹேண்ட் சைட் 0. அதனால் இதை செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கிளாசிஃபை பண்ணலாம். அடுத்ததாக உள்ளதில் d cubed x y by dx cubed plus 2 dy by dx the whole power 4 minus y equal to 0 என்று உள்ளது. highest order derivative 3 ஆக இருக்கிறது. a0 of x is 1, a1 of x is 2, ஆனால் அது dy by dx to the power of 4 ஐ மல்டிப்ளை பண்ணுகிறது. அதனால் இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லை. அதனால் இதை நான் லீனியர் தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று குறிப்போம். அடுத்ததாக உள்ள இந்த எக்ஸாம்பிள் தெளிவாக தெரிகிறது. x என்பது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், y டிபெண்டன்ட் வேரியபிள், a0 of x is 1, a1 of x is 1, g of x is cos 2x. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் லீனியர் செகண்ட் ஆர்டர் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று. அடுத்த உள்ள எக்ஸாம்பிளில் dy by dx is 3x square sin of x plus y என்று. right hand side is just not a function of x alone, it also involves the dependent variable y. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆனால் நேரியல் அல்லாத டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று குறிப்பிடுகிறோம். இந்த உதாரணங்கள் மூலம் நாம் கற்ற டெஃபனிஷன்ஸ் எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டோம் என்று நினைக்கிறேன்.